பிரியமானவர்களே, மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனத்திலே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பிரியமானவர்களே, கடவுள் சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் நீங்க கேட்பீங்க. நமக்கு வேணா சில காரியங்கள் சர்ப்ரைஸா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதும் சர்ப்ரைஸா இருக்கலாம், இல்லை இந்த உலகத்துல நடக்கிறதும் சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா இது எல்லாம் முன்பே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரிடத்துல போய் கேட்குறாங்க, சீஷர்கள் முடிவு எப்போ வரும் ஆண்டவரே? இந்த முடிவு என்று சொல்லுகிறீர்களே, அதுக்கான அட்லீஸ்ட் சயின்ஸ் எங்களுக்கு தெரியுமா? சிம்டம்ஸ் மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி சயின்ஸ் தெரியுமான்னா அப்போ சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் படுவீர்கள் என்று சொல்லி. இப்போ நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம், யுக்ரைன் ரஷ்யா போர், அதுதான் முடிவுக்கு வருதுன்னு நம்ம நினைக்கும் பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குகின்றார்கள். ஈரான் தன் சொந்த மக்களாகிய பக்கத்தில் இருக்கிற நாடுகளையும் தாக்குகின்றான். அவங்க குறி வச்சு ஆயில் டேங்கர்ஸை தாக்குகின்றார்கள். இங்கே தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிலிண்டர் வரவில்லை, பெட்ரோல் தீர்ந்து போயிருமா, இப்படி ஒரு பதட்ட நிலை காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, இதெல்லாம் பதட்ட நிலைகள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க எச்சரிப்பு, இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ சைன், ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் என்று சொல்லுகின்றார். அந்த நேரங்களிலே நாம் எப்படிங்க கேர்ஃபுல்லாக இருக்க முடியும்? எப்படி எச்சரிப்போடு இருக்க முடியும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க என் கூட பேசிட்டே இருங்க. ஒருத்தருக்காக இந்த உலகத்தையே மாற்றி போடுகின்ற தேவன், ஒருத்தருக்காக இந்த உலகத்தையே டைம் லைனையே மாத்துறாரு, எசக்கியாக்காக. அதே போல பிரியமானவர்களே, நாம ஜெபிக்கிற ஜெபங்கள், குறிப்பா நம்முடைய சொந்த பந்தங்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று ஒரு பதட்டத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். ஆகவே யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு வராது. இந்த முடிவுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மை இந்த நாளிலே இந்த காரியங்களை குறித்து எச்சரித்து வழி நடத்துகிறார். முடிவு வரும்பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.